என்னக்கா? அஞ்சலி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இத பாரு, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையை சொல்லு. மகேஷ் ஏதாவது பிரச்சனை பண்றாரா? உன்னை கஷ்டப்படுத்துறாரா? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லக்கா. அஞ்சலி, சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். என்கிட்ட எதையும் மறைக்காத. சொல்லு, என்ன விஷயம்? அஞ்சலி ப்ளீஸ், உனக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாத. எல்லா விஷயத்தையும் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லி நான் இங்க இருந்துடலாம் தான் வந்தேன். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நடந்த விஷயத்தையும் பாட்டிக்கு நடந்த விஷயத்தையும் நான் எப்படி சொல்லுவேன்? நான் அப்படி சொன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு இன்னொரு சுமையாயிடுவேன்க்கா. அஞ்சலி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்கிட்ட தானே கேக்குறேன். ஒண்ணு இல்லக்கா, நான் நார்மலா தான் இருக்கேன். இங்க பாரு அஞ்சலி, நாம இப்ப எப்பவும் நம்மள சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நம்ம கொஞ்சம் சுதாரிப்பு இல்லாம இருந்தோம்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்மள யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு, எப்பவுமே தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தனி ஆளா நின்னு போராட கத்துக்கணும். என்னடா இவ நாங்க எல்லாரும் இருக்கோம் பாத்துக்கிறோம்னு சொல்லாம தனி ஆளா நின்னு போராடுன்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? நாங்க எல்லாரும் இருக்கோம். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நாங்க எல்லாரும் வந்து நிப்போம். ஆனா உனக்கு ஒரு கஷ்டம் வரப்போ அந்த நிமிஷம் நீ மட்டும்தானே அதை ஃபேஸ் பண்ணணும். எங்களுக்காக நீ வெயிட் பண்ண முடியாது. உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா அதுக்காக நீ எந்த எக்ஸ்ட்ரீம் கூட போகலாம். நாங்க இருக்கோம். உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஆனா நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லக்கா. நான் நல்லா தான் இருக்கேன். அது போதும். நீ நல்லா இருந்தா சந்தோஷமா இருந்தா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான்.